ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அலைஸ் டிராமாவோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே அவங்க அம்மாவை பாக்குற ஹீரோக்கு செம ஷாக்கு. இவங்களை தவிர மத்த எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அப்ப அவனுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னை பாப்ப, ஆனா என்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஓவர் எமோஷன்ல அம்மான்னு சொல்லிடுறான். சோ ஃப்ரீஸ் ஆனதும் ரிலீஸ் ஆகுது. அதனால ஹீரோக்கு பின்னாடி இருந்த ட்ரக் அவனை அடிச்சும் தூக்குது. அதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் அடிபட்டதுனால அவங்க அம்மாவை பார்க்க முடியல, பயவுல அன்கான்சியஸுக்கு போயிடுறான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். பக்கத்திலேயே இவனோட ஃப்ரெண்டு கிம் இருக்கா. இவன் எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணாலும் அவ விடுற மாதிரி இல்ல. டே, நீ எல்லாம் ஒரு போலீஸரா டிராபிக் வயலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்க, வாங்கின அடியில அல்லையில ஒரு எலும்பு உடஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதை பண்றான்னு சொன்னா எல்லாத்தையும் புடுங்கி போட்டு அங்கிருந்து அவசர அவசரமா வெளியே வரான். நம்ம கிம்முக்கும் செம ஷாக் ஆகுது. டே, சொல்றத கேட்கவே மாட்டேடா அப்படின்னு திட்ட வருவா. பட் ஹீரோ இருந்துட்டு நான் என்னோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இத கிம்முனால நம்ப முடியல. தம்பி, உன் தலையில அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், வேணாவா மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். பட் ஹீரோ இருந்துட்டு எங்க அம்மாவை எனக்கு அடையாளம் தெரியாதா, நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதுல கிம்முக்கு செம காண்டாகுது. ஏன்னா இவங்க அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சோ பையனுக்கு தலையில அடிபட்டனால உளறிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவ கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு தான் வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்துல பார்க்கும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பார்க்குக்கு பின்னாடியே இப்போ ஒரு குழந்தை கூட காணாம போச்சுல, ஈன்சு, அந்த குழந்தையோட அம்மாவும் நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சிங்க் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்க அம்மா கூட தான் 3 நாளா இருந்தேன்னு சொல்லியிருப்பா. பட் அவங்க அம்மா பிசினஸ் ட்ரிப்புக்கு அப்ராட் போயிருக்காங்க. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜூனியர் கப் எக்ஸசைஸ் பண்றங்கிற பேர்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். கேப்டனுக்கு காண்ட் ஆகுது. ஏன்டா கேஸ பாருடானா, ஏன்டா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனுக்கு திட்டுன்னு திட்டுறாரு. அவன் சும்மா இருப்பானா, பதிலுக்கு அவன் ஆம்ச காமிச்சு, கேப்டன் நீங்க பாத்தீங்களா என் கை உங்க மண்டையை விட பெருசா இருக்கு அப்படின்னு கேப்டனே ஓட்டிட்டு இருக்கான். சோ இவங்க அந்த பொண்ணு எங்கெங்க போனான்னு சொன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எந்த இடத்துலயும் இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கல. இத பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அவன் சிஸ்டம்ல போய் செக் பண்ணிட்டு இருக்கான். கேப்டன் எங்க போறடா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா நம்மளுக்கு தான் எமோஷன்னால என்னன்னு தெரியாது. கிராண்ட் ஆகிற ஜூனியர் காப்ப கேப்டன் தயவு செஞ்சு ஒரே ஒரு பர்மிஷன் கொடுங்க, இதான் இருக்கா பாத்தீங்களா, ஹீரோ இவனை அடிச்சு தம்சம் பண்ணி காலி பண்ற அப்படின்னு வெறித்தனமா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூனியர் காப்பும் ஹீரோவும் தான் வெளியே வராங்க. ஜூனியர் காப் வந்து டே எங்கடா போறோம், யாரை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லாம இவன் மட்டும் பொம்மை மாதிரி போயிட்டு இருக்கான். அதுல ஜூனியர் காப்புக்கு செம்ம காண்டாகுது. தம்பி, நீ வேணா என்னை விட பெரிய ரேங்கிங்ல இருக்கலாம், பட் ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன், நான் உன்னை விட பெரியவன்டான்னு சொல்ல வரும் போது ஜூனியர் காப்பை பிடிச்ச ஒரு ஸ்நாக் போட்டு விட்டுறான். இப்ப நம்மளுக்கு அந்த குட்டி பொண்ணு யூன்சுவா தான் காட்டுறாங்க. ஒரு பார்க்ல விளையாண்டு இருக்கா, கூடவே அவங்க அம்மா தான் இருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் வருது. சரிமா இங்கேயே பத்திரமா எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு அவங்க போன் பேச போயிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த குழந்தை பக்கத்துல இன்னொருத்தர் யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா இதுவும் அவங்க அம்மா. அந்த குழந்தைக்கே செம ஷாக் ஆகுது. அதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பட் இப்ப வந்தவங்க இருந்துட்டு நான் கடைசியா உன்னை ஒரு டைம் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்கு தான் வந்தேன், நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதை மறந்துடாத, என்ன ஆனாலும் நீ யூஎஸ் போக கூடாது, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை இருந்துட்டு பிசினஸ் ட்ரிப்புக்கு மறுபடியும் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்பாவியா கேட்கிறா. இல்லம்மா, உன்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன், நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரசன்ட்ல இருக்க அம்மா போன் பேசிட்டு இருக்காங்க இன்னும். சோ இவங்களும் வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த குழந்தைய அவங்க அம்மாட்ட பாய் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் போன் பேசிட்டு இருக்க கட் பண்ணி திரும்பி பாக்குறாங்க. செம்ம ஷாக்கு. ஆனா அவங்க வந்தவங்க முகத்தை பார்க்கல. சோ ஃபியூச்சர்ல இருந்து வந்த அந்த அம்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லயே நம்ம ஹீரோ வராரு. அவங்க கண்டுக்காத மாதிரி கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறான். சோ காதுல இருந்து மைக்ரோ சிப் மாதிரி ஏதோ எடுத்துட்டு திரும்பறக்குள்ளேயும் வயசான கெட்டப்புக்கு மாறிடுறாங்க. நம்ம ஹீரோக்கே செம கன்ஃபியூஸ் ஆகுது. சாரிங்க, வேற யாரோ நினைச்சு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் இந்த லேடி ஒரு கார்ல ஏறி போறத பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த கார் நம்பரை செக் பண்ண சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அந்த லேடியும் கார்ல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த குழந்தை யூன்சு கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. என்ன ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, என்னை யூஎஸ் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த குழந்தை இருந்துட்டு எனக்கு 17 வயசு ஆகும் போது நான் ஹையர் ஸ்டடிக்காக யூஎஸ் போவனாமா, இப்படி போனா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அதனால போக கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுக்கு இப்ப 7 வயசு நடந்துட்டு இருக்கு. 10
10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை இவங்க எப்படி சொல்லி இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்மளுக்கு ஆலைஸ் லேப தான் காட்டுறாங்க. இங்க இருக்கவங்கள நம்ம ஃபியூச்சர் அம்மான்னு வச்சுக்கலாம். இவங்க தன் குழந்தை கூட எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அந்த குழந்தை 17 வயசு ஆகும்போது எடுத்திருப்பா பாத்தீங்களா, அந்த பாஸ்போர்ட்டும் இருக்கு. அதை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு இன்னொரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. 2030 அதாவது அவங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி அவளுக்கு 17 வயசு ஆகும் போது அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பா. இவங்களும் கத்தி கதறி அழுதுருப்பாங்க. அதை எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல இருக்கிற அம்மா. சோ இவங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்து அவங்க பொண்ணோட ஃபியூச்சரை மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோ ஜூனியர் காப் கூட பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு அந்த டிரான் விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சோ ஜூனியர் காப் கிட்ட கேட்கலாம், உனக்கு டிரானை பத்தி எல்லாமே தெரியுமான்னு. அவன் சும்மா இருப்பானா? டிரானை கண்டுபிடிச்சதே எங்க தாத்தா தான்ப்பா. டிரானை பத்தி அக்கு வேற அணுவரி தெரியும் பில்டப் போட்டுட்டே இருக்கும்போது மொக்கா பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான். ஜூனியர் காப்பு காண்டாகுது. யாருடா சாமி இவன் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாட்டுச்சாணி மாதிரி இருக்கானே அப்படின்னு புலம்பி தள்ளுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜூனியர் காப்பும் இந்த ட்ரோனை பத்தி விசாரிக்கிறது ஒரு கடைக்கு வந்திருக்கானுங்க. அந்த கடைக்கான சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ட்ரோன்ல ஒரு அளவுக்கு டெக்னாலஜி வந்தது 2015க்கு அப்புறம் தான் அப்படின்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஆனா ஹீரோ 2010 அந்த ட்ரோனை பார்த்திருப்பாரு. அதான் போட்டோ வேற எடுத்து வச்சிருப்பாரு. டே நான் இந்த ட்ரோனை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு இமேஜ் எடுத்து பார்த்தா அதுல ட்ரோன் மட்டும் காணும். எம்டியா விழுந்திருக்கு போட்டோ. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. அதே டைம்ல நம்ம கின்னு அவளுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த டைமாவது இவ ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற வெறித்தனத்துல இருக்கா. அப்ப அவ கூட ஒர்க் பண்றவரு புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு, இத பத்தி அனலைஸ் பண்ணு, கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவளுக்கு இஷ்டம் இல்ல. அப்ப அவர் இருந்துட்டு ஒரு பொண்ணை கடத்தி இருக்காங்க. அது கடத்தினது அந்த பொண்ணோட சொந்த அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு அந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்டே வருது. இத பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு நேரா கேப்டனை தான் வந்து மீட் பண்றா. அவர் இவளை பார்த்தோன்னே மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுறாரு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா ஹீரோ ஒரு மகன் மாதிரி தானே இவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ இவளும் என்னென்னமோ ஐஸ் வச்சு பாப்பா. பட் இந்த கேஸ பத்தி மட்டும் எங்கிட்ட கேட்கவே கேட்காத, கண்டிப்பா நான் உனக்கு எந்த லீடும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம கிம் வந்துட்டு இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, எங்கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு ஒரு புது விதமான ஐடியா கிடைக்கலாம், இல்ல நான் ஏதாவது உங்களுக்கு க்ளூ கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு கேப்டன் வந்துட்டு ஏமா மறந்துட்டியா, போன டைம் இதே மாதிரி சொல்லிதான் ஒரு கேஸ கேட்டேன், கடைசியில என் முதுகிலேயே குத்திட்டு போயிட்டியேமா, தயவு செஞ்சு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்தா கிம் அங்கதான் உட்காந்து அவன் லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கான். பட் பாஸ்வேர்டு தெரியல. தயவு செஞ்சு பாஸ்வேர்டை சொல்றான்னு கேட்டா அவன் சொல்ற மாதிரி இல்ல. டேய் எனக்கு அந்த சின்ன பொண்ணு ஈன்சுவோட கேஸ பத்தி டீடைல் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இவன் போலீஸ்கார வாய திறப்பானா? இவளுக்கு செம்ம காண்டாகுது. சரி சரக்காவது அடிக்கலாம் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா வெறும் வாட்டர் பாட்டிலா இருக்கு. இவன் தான் குடிக்க மாட்டானே. ஏன்டா குடிக்கிறது பச்சை தண்ணி, இதை ஃப்ரிட்ஜ்ல வேற எடுத்து வச்சு குடிக்கிறியாடான்னு அவமானப்படுத்தி விட்டுறா. சரி தயவு செஞ்சு நீங்க இருந்து கிளம்பி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும் போது நான் 3 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு காணாம போன 3 நாள் எங்க போனான்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா ஹீரோட்ட பதில் இல்ல. சரி அந்த பொண்ணோட அம்மா தான் கிட்னாப் பண்ணியிருந்தானா, அவ ஸ்டே பண்ண ஹோட்டலோட ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்கிறா. அதுக்கும் பதில் இல்ல. கடைசி அந்த பொண்ணு ட்ரோன் சம்பந்தமா ஏதாவது பார்த்தாலா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ட்ரோனா என்னம்மா சொல்ல வர அப்படின்னு கேட்கிறான். இவதான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சே, இதுக்கு ரிலேட்டடான பழைய கேஸை எடுத்து காட்டுறா. ஏன்னா இந்த மாதிரி ஆளுக மிஸ் ஆகி திரும்பி வந்த நிறைய கேஸ்ல ட்ரோனை பார்த்திருக்காங்க, அது மட்டும்தான் விட்னஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இது எல்லா விஷயத்தையும் சிங்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் கிம் கிட்ட அவங்க அம்மா ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்ததா அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இதை கேட்கிற கிம்முக்குமே ஷாக் ஆகுது. பட் என்ன பண்ண முடியும், இவங்க கிட்ட எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு ஈன்சுவா காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனா கையில ஏதோ ரேஷஸ் மாதிரி வந்திருக்கு, சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குறா. அதே டைம்ல அந்த ட்ரோன் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே ஹோட்டலுக்குள்ள ஒரு மொட்டை தலையை இன்னொருத்தனை போலன்னு பொளந்து கட்டிட்டு இருக்கான். இவனை நம்ம கைப்புள்ளன்னு வச்சுக்கலாம். அடி வாங்கினவன் காலில் உளுந்து கதறிட்டு இருக்கான். யாரா நீ, என்னை தயவு செஞ்சு விட்டுறா அப்படின்னு கைப்புள்ள கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறான். ஆனா அதெல்லாம் இவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏண்டா டெய்லி என்னை வச்சு செஞ்சு இல்ல, ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த பையனுக்கு இவனை சுத்தமா ஞாபகம் இல்ல. என் மூஞ்சிய நல்லா பாடுறா அப்படின்னு கனக்குடுறதுக்கு இருக்கிற மூஞ்சிய பக்கத்துல கொண்டு போய் காட்டுறான். அப்பவும் அவனுக்கு தெரியல பாவம். டேய் நான் தாண்டா உன்னோட தம்பி, உன்னை பழி வாங்கறதுக்கு ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கின்றான்னு சொல்லி அடி நடிச்சு பேட்டைய உடைச்சிடறான். பக்கி பயப்புல இதோட நிறுத்துவான்னு பார்த்தா ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து அடிச்சு அவங்க அண்ணன் கதையவே காலி பண்றான். இங்க பக்கத்துல சிக்னல்ல நின்னுட்டு இருந்த ஹீரோ இந்த ட்ரோன் அந்த ஹோட்டலை சுத்தி வந்துட்டு இருக்கிறத பாத்துறாரு. நம்ம ஆளுக்கு டவுட் வந்துருது. ஹோட்டலுக்குள்ளேயும் வந்து பார்த்தா அடி வாங்கினவன் இறந்து கிடக்குறான். சோ நம்ம ஹீரோ வந்தோடனே எப்பவும் போல ட்ரோன் கிளம்பிடுது அங்க இருந்து. நம்மால் இன்ஃபர்மேஷன் கொடுத்து மொத்த போலீஸ் டீம் அங்க வந்துடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ செக்யூரிட்டி ரூம்ல ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது பாதி கேமரா ஒர்க்கே ஆகல அப்படின்னு. இது நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அட போங்கடா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போதுதான் ஹீரோக்கு அங்க இருக்கிற கார் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஈன்சுவோட அம்மா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்க
இந்த கார்ல தான் ஏறி போயிருப்பாங்க. நம்மளும் அறக்க பறக்க பார்க்கிங் வந்து பார்த்தா அந்த காரை இன்னும் யாரும் எடுக்கல, அங்கேயே தான் இருக்கு. அதே டைம்ல கைப்புள்ள வரான் கார் எடுக்கிறதுக்கு. தம்பி இது உன்னோட வண்டியா அப்படின்னு கேட்டா பயபுல நக்கலாவே பேசிட்டு இருக்கான். தம்பி இதுக்கு மேல நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன், கடைசியா கேட்கிறேன், இது உன்னோட வண்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது என் டூரிஸ்ட் கைடோட வண்டி அவன் இப்ப வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கைப்புள்ள. சரி ஓகேப்பா உன்னோட ஐடி ப்ரூஃபை காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஐடி ப்ரூஃபே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரையும் ஐடி நம்பரையும் வாயிலேயே சொல்றான். ஹீரோவும் நோட் பண்ணிட்டே இருக்கும்போது இவன் நக்கலா சிரிக்கிறத பார்த்தோம் ஹீரோ காண்டாகுது. ஏன்டா ஒரு போலீஸ்காரனை பார்த்தா அவன நக்கலா இருக்கான்னு சொல்லிட்டு கைப்புள்ளைய காரோட சேர்த்து வச்சு நங்கு நங்கு 4 அடி போடுறான். இவனுக்கு கொல்ல வெறியாகுது கைப்புள்ளைக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வால் மாதிரி ஏதோ உருண்டு வருது. என்னடான்னு பாக்கறதுக்குள்ளே அது ஓபன் ஆகி ஃபுல்லா ஸ்மோக் ஆயிருது. அந்த இடம் பார்க்கிங்ல இருக்க ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் ஆகுது, கேமராவும் ஆஃப் ஆகுது. அப்ப அங்க வர ஒருத்தன் ஹீரோவை ஒரே கிக்ல செதற விடுறான். வேற யாரும் இல்ல யூமின், ஹீரோவோட அப்பா. இந்த கைப்புள்ள ஃபியூச்சர்ல இருந்து வந்தனால அவனை கூட்டு போறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. ஆனா இவன் இருக்கிற கோவத்துல ஹீரோவை அடிச்சே அவன் போய் ஒரு கிக் விட்டுறான். நம்ம யூமின் பாக்குறவைக்கு பார்த்துட்டு அவனை வாரி கார்ல போட்டு கிளம்பிடுறாரு. இவ்வளவு நடந்து ஹீரோ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. இவன் கார் எடுத்துட்டு விரட்டுன்னு விரட்ட ஆரம்பிக்கிறான். 2 பேத்துக்குள்ள இங்க சேசிங் நடக்குது. யூமின் எங்க போனாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, இவனுக்கு 2 பேரும் எங்க போனாலும் ட்ரான் விடுற மாதிரி இல்ல, அதுவும் இவனுக்கு துரத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க ஏர்லைன்ஸ்ல இருக்கிறவங்க இந்த ட்ரான் மூலியமா தான் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு லைவா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப யூமின் இருந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கான், பேக்கப் அனுப்புங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. அவங்க இன்னும் 2 ஏஜென்ட்ட பேக்கப்க்கு அனுப்புறாங்க. சோ இப்ப ஹீரோக்கு முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு கார்னு லாக் பண்ணிருக்காங்க. பின்னாடி வந்தவனுங்க ஹீரோ காரை சொருகுன்னு சொருகுறானுங்க. கட்டுப்பான ஹீரோ யூமினோட காரோட மோதிட்டு இருக்காரு. வேற வழியே இல்லாதனால பின்னாடி வந்தவனுங்க ஏதோ ஒரு பட்டனை தட்டணும்னு கார்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து ஹீரோவோட கார்ல ஒட்டிக்குது. அவ்வளவுதான், ஒரே நிமிஷத்துல ஹீரோவோட கார்ல இருக்கிற மொத்த கண்ட்ரோலும் ஆஃப் ஆயிருது. இப்போ ஹீரோக்கு வழி இல்ல, இருந்தாலும் இவன் கார்ல இருந்து யூமின் காருக்கு ஜம்ப் பண்ணிடுறான் ஹீரோ. இவனும் எவ்வளவோ தரகடத்தம் போட்டு பாப்பா, ஒன்னும் பண்ண முடியல. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு யூமின் ஒரு இடத்துல ஹீரோவை செதற விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதை எல்லாத்தையும் ஏர்லைன்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஓகேப்பா மிஷன் முடிச்சது, இருந்தாலும் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு அங்க இருக்கிற இன்சார்ஜ் ரெடி எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்கறா. யூமின் வந்த வண்டியும் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஏரியால இதுக்கு மேல ரோடே இல்ல அப்படின்னு ஃபுல்லா மரமா இருக்கு. ஆனா இவங்க கார் அங்க போன உடனே ஏதோ ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. சோ இதுக்குள்ளதான் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ் ரிசர்ச் லேப் இருக்கு. யூமின் அங்க வந்துடுறாரு இந்த கைப்புள்ளைய கூப்பிட்டுட்டு. இப்பதான் நம்மளுக்கே காட்டுறானுங்க ஒரே டிசைன் ஒரே நம்பர் பிளேட்ல காரை டஜனா வாங்கி அடுக்கி வச்சிருக்கானுங்க இவனுங்க. கைப்புள்ளைய கூப்பிட்டு வந்த யூமின் ரிசப்ஷன்ல கிளைண்ட் நம்பர் 1012 சக்சஸ்ஃபுல்லா கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. சோ இவனுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கைப்புள்ளை அவனோட ரூம் கூட்டு வந்து விடுறாரு. ஆனாலும் இவனுக்கு கோவம் தனியிற மாதிரி இல்ல. நீங்க அந்த போலீஸ்காரனை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோவை. அதுக்கு யூமின் இருந்துட்டு அவன் ஒரு போலீஸ்காரன், அவன் டியூட்டியை கரெக்டா தான் பண்ணனான், எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல கைப்புள்ளை காண்டாகுது. நான் உங்களுடைய கிளைண்ட், நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யூமினியே மிரட்டுறான். அதுக்கு யூமின் இருந்துட்டு தம்பி ஃபர்ஸ்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணது நீதான், என்ன நடந்தாலும் பாஸ்ட்ல இருக்க விஷயத்தை மாத்தக்கூடாது, அதுவும் கொலை பண்ணக்கூடாது நம்ம ரூல்ஸ் புக்லயே இருக்கு, நீ அதை மீறி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயோ அதை நான் வேணும்ட்டே கொலை பண்ணலைங்க, அது ஒரு மிஸ்டேக், அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். என்ன ஆனாலும் சரி நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவனுக்கு வாங்கின அடி ரொம்ப இன்சல்ட்டா இருக்க மாட்டிருக்கு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அந்த போலீஸ்காரனோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு யூமின் கிட்ட சொல்றான். கடுப்பான யூமின், டே ஆலைஸ்ங்கிறது நிறைய பேர் கஷ்டப்பட்டு பாஸ்ட்ல இருக்கிற மறக்க முடியாத சம்பவத்தையோ இல்ல தனக்கு ஏற்பட்ட வலியையோ மாத்திக்கிறதுக்காக கிரியேட் பண்ணதுடா, உன்னை மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு கிரியேட் பண்ணல. சோ ஒழுங்கு மரியாதை டப்பிய சாத்திட்டு இருந்துக்கோ, இல்ல படுக்க வச்சு பாட கட்டிடும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் யூமின் அவரோட கொலிகை மீட் பண்ணி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி பாஸ்டுக்கு போயிட்டு வரும்போது எந்த ஹியூமனாலே பிரச்சனை வந்தது இல்ல, சோ எங்கேயோ லூப் ஹோல் இருக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அது கொலி இருந்துட்டு நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. யூமின் இருந்துட்டு நிறைய பேர் அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆலைஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கொலிக்கு இருந்துட்டு நீ பார்க்க பத்தி தானே சொல்ல வர அப்படின்னு இவர் லவ்வரோட டாபிக் எடுக்கிறாரு. பட்
யூமினுக்கு இதை பத்தி பேச இஷ்டம் இல்ல. இருந்தாலும் கொலிக்கு இருந்துட்டு நீ பார்க்க விட்டுட்டு வந்து 29 வருஷம் ஆச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கேப்பா இருந்தாலும் ஃபியூச்சர்ல இருக்கிற உனக்கு 1 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் யூமின் எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. வந்தவரு பார்க்க பத்தி நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க இந்த கைப்புள்ள வந்து அடிச்சு கொண்டாம பாத்தீங்களா அவன் பிரதர், அவனுக்கு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா தான் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஜூனியர் காப்பும் அவங்க அம்மா கிட்ட என்கொயரி பண்ணா அந்த லேடி கேஷுவலா மொபைல் நோண்டிட்டே பதில் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னன்னா பையன் இறந்து போனதுக்கான ஒரு சிம்டம்ஸும் இந்த லேடி மூஞ்சி இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஜூனியர் காப்பு இருந்துட்டு இது இந்த ஆளோட 2வது ஒய்ஃப், அதனாலதான் அந்த பையன் மேல இந்த லேடிக்கு பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த லேடி அவன் குட்டி பையனை போய் பாக்குறா. அவன் பேரு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா கைப்புள்ளியும் இதே பேரு தான் சொல்லி இருப்பான் பார்க்கிங்ல விசாரிக்கும் போது. அது மட்டும் இல்லாம சீஃபுக்கு கால் பண்ணி கைப்புள்ள சொன்ன ஐடி நம்பரை சொல்லி செக் பண்ண சொன்னா அது இந்த குட்டி பையன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் கிட்ட போய் ஹீரோ பேச்சு கொடுக்குறான். குட்டி பையன் உடம்புல இருக்க தழும்பையும் பாக்குறான். யாருப்பா உன்னை இப்படி பண்ணான்னு கேட்டா என் பிரதர் தான், அவன் செத்தால அவனை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படி குட்டி பையன் சொல்றத கேட்கிற ஹீரோக்கு ஷாக் ஆகுது. டே எப்படிதான் இதெல்லாம் சாத்தியம், எங்கிருந்துடா நீங்க எல்லாம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஆலைஸ் லேப்ல அந்த இன்சார்ஜ் லேடி கிட்ட கொலிக்கு இருந்துட்டு கைப்புள்ளையோட விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அப்ரூவ் வந்துருச்சு, கைப்புள்ளைய இங்கிருந்து மொத்தமா அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு அவ சொல்றான். சரி அப்படின்னா ஓகேமா நீ ப்ரொசீட் பண்ணுன்னு சொன்னா அவளுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி வந்த கிளைண்ட் நம்ம அனுப்பிட்டோம் தெரிஞ்சா நம்ம ஆலைஸ் தான் கெட்ட பேர் வரும் அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. பட் கொலிக்கு இருந்துட்டு ஒரு கொலகாரனை கூட வச்சுக்கிட்டு அவன் செய்யற தப்பெல்லாம் கவர் அப் பண்றதுக்கு பதிலா அவனை அனுப்பி விடுறது நல்லது, அதனால உடனே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம கைப்புள்ளைய மீட் பண்றதுக்கு ஆலைஸோட ஒரு ஏஜென்ட் வராரு. தம்பி நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, இந்த டைம் டிராவல் டிவைஸ் ஒழுங்கு மரியாதை ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த ஏஜென்ட் ஏமாந்த சமயத்துல அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து கைப்புள்ள தப்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு மறுபடியும் அந்த குழந்தையாவே வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லையாட்டு இருக்கு. ஆலைஸ்ல இருந்து வெளியே வந்தவன் அங்க இருக்கிற ஒரு காரை எடுத்துட்டு ஜூட் விட்டுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு கிம் தான் வரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கார் சேசிங்ல இவனுக்கு அடிபட்டு இருக்கும், அதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வந்தவ கழுவுன்னு கழுவி ஊத்துறா ஹீரோவை. மகனை இன்னொரு டைம் நான் போன் பண்ணி நீ போன் எடுக்கல உனக்கு பக் செட் பண்ணிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோன்னு அவ சொல்லும் போதுதான் ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இவ எப்பவும் போல அப்செட் ஆகி ஃப்ரிட்ஜை வந்து ஓபன் பண்ணி பாக்குறா, தண்ணி பாட்டில் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு. பட் இவ போன டைம் சொன்னனால நம்ம ஹீரோ இவளுக்காக பீரை வாங்கி அடிக்க வச்சிருக்கான். இவளுக்கு சந்தோஷம் ஆயிருது. சரி சோகத்தை போக்கறதுக்கு இதையாவது அடிப்பமேன்னு ட்ரை பண்ண பாப்பா யார காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓபன் பண்ணனா நம்ம கைப்புள்ள வந்து நிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. கிம் மொபைல்ல இருந்து கால் வரும். அட்டன் பண்ணா பேசுறது கைப்புள்ள. பயபுள்ளைக்கு தூக்கி வாரி போட்டுருது. அறக்க பறக்க லிப்ட்ல வராரு. கைப்புள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். சோ 2 பேத்துக்கும் மரண பங்கமா சண்டை நடக்குது. கைப்புள்ள இருந்துட்டு டே என் மேல கை வச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய் கிம்ம என்னடா பண்ணேன்னு கேட்டா நான் கொன்னுட்டேன்னு சொன்னோன்னு ஹீரோக்கு கொலவெறி அதிகமாகுது. பாவம் பரிதாபமே பார்க்காம அவன் கையில ஒரு புல்லட் இறக்கிடுறான். ஹீரோ ஒழுங்கு மரியாதையை சொல்ல அவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்டா மறுபடியும் சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். இன்னொரு புல்லட்டையும் இறக்கிடுறான். இத்தனை நேரம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினேன், இப்ப அழுதுகிட்டு ஐயா நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, அவளை அடிச்ச மயக்கம் போட்டு விழுந்துட்டான், என்னை தயவு செஞ்சு விடுங்கன்னு கெஞ்சிட்டு கிடக்குது இந்த நாய். அதுக்கப்புறம் அவனை ஹேண்ட் கஃப் யூஸ் பண்ணி லிப்ட்லயே லாக் பண்ணிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்து பாக்குறான். கிம் மயக்கத்துல தான் இருக்கான். பயவுல ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கிம்மையும் கைப்புள்ளையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. கிம் இப்ப சேஃப், கைப்புள்ள ஐசியூல இருக்கான். அவன் ரூமுக்கு வெளியவே தான் ஹீரோவும் ஜூனியர் காப்பும் இருக்காங்க. அப்ப ஜூனியர் காப்பு இருந்துட்டு கைப்புள்ளையோட பர்ஸ கொடுக்கறான். அதை ஹீரோ செக் பண்ணி பார்க்கும் போது அந்த டைம் டிராவலுக்கான டிவைஸ் இருக்கு. இத பாக்குற ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அங்கிருந்து அவசரமா எங்கேயோ கிளம்புறான். ஜூனியர் காப்புக்கா என்ன நடக்குதுன்னே புரியல. சோ நம்ம ஹீரோ கரெக்டா வெளியே போற கேப்ல யூமின் அங்க உள்ள வராரு. வந்தவர் எப்பவும் போல பால் மாதிரி எதையோ உருட்டி விடுறாரு. ஃபுல்லா ஸ்மோக் ஆகுது. ஆலைஸ்ல இருக்கிறவங்க இங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லா பவரையும் ஆஃப் பண்றானுங்க. அந்த கேப்ல யூமின் ஜூனியர் காப்பையும் ஷூட் பண்ணிட்டு கைப்புள்ளையோட ரூம்குள்ளதான் போறாரு. அதே நேரத்துல ஹீரோவை பார்த்தா கேப்டனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோவை பாக்குற கேப்டனோட ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பேரும் இவனைய சொந்த புள்ள மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. வந்தவன் அவங்க அம்மாவோட திங்ஸ் இருக்கிற ஒரு பாக்ஸ் போய் எடுக்கிறான். அதுக்குள்ளேயும் இதே டைம் டிராவல் டிவைஸ் இருக்கு. சோ கேப்டன் வரக்குள்ளே அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. அப்ப கரெக்டா கேப்டனுக்கு கால் வருது. ஹாஸ்பிட்டல் இருந்த ஜூனியர் காப்பை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு. ஹீரோ வந்து பார்த்தா அங்க கைப்புள்ளைய காணோம். அதே நேரத்தில் இங்க பார்த்தா ஆலைஸ்ல தான் கைப்புள்ளைய அவன் ரூம்ல பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தி இருக்காரு யூமின். யூமின் கிட்ட கொலிக்கு இருந்துட்டு நீ என்ன இருந்தாலும் போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் யூமினுக்கு அந்த இடத்துல வேற ஆப்ஷன் கிடையாது. இவனை தூக்கிட்டு வரணும், அவனை போட்டு தள்ளிதான் ஆகணும். கவலைப்படாத, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொலிக்கு இருந்துட்டு கைப்புள்ள
பிள்ளையோட டைம் கார்டு காணாம போச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற யூமினுக்கு செம ஷாக்கு. கண்டிப்பா இது அவனை அடிச்சு போட்ட போலீஸ் ஆபீசர் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவோட பேரையும் சொல்றாரு. அடுத்த செகண்ட் யூமின் அவங்க டீம் அசெம்பிள் பண்ணி ஹீரோவை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எடுக்க சொல்றாரு. அதே நேரத்துல இங்க ஜூனியர் காப்போட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா கையில தான் ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அங்க வர கேப்டன் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னடா ஆச்சுன்னு கேட்டா எந்த கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற கேப்டன் காண்டாகுது. ஏன்னா ரீசெண்டா நடந்த எல்லா பிரச்சனையிலும் சிசிடிவி ஒர்க் ஆகாமையே தான் போயிருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் இது நார்மல் கன்ல சுட்டது இல்லையாமா, ரொம்ப ரொம்ப மைனூட்டான புல்லட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற கேப்டனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மா கேஸும் இதே மாதிரிதான் இருந்திருக்கும். அந்த டாக்டரும் அதே தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஹீரோ கிட்ட எனக்கு என்னமோ உங்க அம்மாவை கொன்னது பிளஸ் இப்ப ஜூனியர் காப்ப ஷூட் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு அந்த டவுட் ஆல்ரெடி இருக்கு. சோ வீட்டுக்கு வந்தவன் அந்த டைம் டிராவல் கார்டை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு டைம் டிராவல் கார்டு மேல கைய வச்ச உடனே கார்டு ஆன் ஆயிருது. ஹீரோவை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் அப்படி காத்துல மிதக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுல இருந்து கையெடுத்த உடனே எல்லாமே திருப்பி நார்மல் பொசிஷனுக்கே வந்துருது. இது எப்படிடா நடக்குது, வாய்ப்பே இல்லையே யோசிச்சுக்கிட்டு திருப்பியும் அந்த கார்டு மேல கைய வைப்பான். பட் இந்த டைம் அந்த கார்டு ஆன் ஆகல. நெக்ஸ்ட் டேவே ஹீரோவோட வீட்டுக்குள்ள யூமின் பூந்து சல்லட போட்டு தேடிட்டு இருக்காரு அந்த டைம் கார்டை. பட் அவருனால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்டா அவன் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த ஃபீல்ட்ல யார் எக்ஸ்பர்ட், எந்த ப்ரொஃபஸரை நான் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்க போய் என்கொயரி பண்றான். பட் அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தான் இப்ப அவைலபிள், அவங்க இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை அவங்களை பாக்குறக்கா அவன் கிளாஸ் ரூம்க்கே வரான். சத்தம் வெளியே தெரிச்சிட்டு இருக்கு. மிரட்டிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ. உள்ள வந்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது ஹீரோவோட அம்மா. பட் இவங்களுக்கு ஹீரோவை யாருன்னே தெரியல. வந்தவன் நேரா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிடுறான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும். இவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.